நான் வெளிப்படுத்துவேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார், நாங்கெல்லாம் சாட்சிகள். ஆதலால் அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாட்சிக்குரிய வாழ்க்கை. ஆமென். நம்ம வாழ்ந்துட்டு சுயமாய் வாழ்ந்துட்டு என் குடும்பம் உண்டு, என் வீடு உண்டு, வீடு கட்டி அப்படி கட்டி இப்படி கட்டி என்று வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆமென். அது உலகத்தாரும் வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் உன்னதத்தில் போகிறவர்கள் இந்த பூமியிலே பாருங்க, எப்போது பரலோக ராஜ்யத்துக்கு போறோம் அங்க போய் அப்படி பண்ண இல்ல மக்களை. இங்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பூமியிலே சாட்சி எழும்ப வேண்டும். அதற்காக தான் போராட்டம். ஆமென். எப்பொழுது இவர்களை விழத்தள்ளலாம் பாருங்க. ஒருத்தர் பொதுவாக உலக மக்கள் சொல்லுவாங்க, நீ விழுந்தாலும் விதையாக விழுந்து விடு. ஆமென். மரமாய் விழுந்து விட்டா என்றால் அதை வெட்டி அடுப்புல போட்டுருவாங்க. ஆனா விதையாக விழுந்தால் உன் கண்ணீர் விதையாக இருக்கட்டும், உன் வாழ்க்கையே ஒரு விதையாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு. ஒருவேளை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடுமையாக இருக்கிற சூழ்நிலை, எப்படி வாழ்வேனோ, என்னத்தை குடிப்பனோ, என்னத்தை உண்பனோ, என்னத்தை உடுப்பனோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஜெபமோ ஒரு விதையாக மாறும். ஆமென். விதைக்கிறவன் மறைந்து போனாலும் விதை மறைந்து போகாது. ஆமென். அதே போல விதைத்தவன் மறைந்து போனாலும் விதைத்த விதை எழும்பி நிற்கும். அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு ஆரம்பம் உண்டு. ஆமென். என்னைக்கு என்றால் என்ன மக்களே? என்னைக்கு முடிவே இல்லை. கிறிஸ்துவுக்கு முடிவில்லை. ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதலால் என் தேவன் சொன்னமே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டது என்ன? அவருக்காக வாழ்ந்துருங்க. இதாங்க என்னுடைய வாழ்க்கை, இதாங்க என்னுடைய ஊழியம். ஆமென். மக்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், நிறைய ஜனங்களை நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அல்ல. என்னுடைய தரிசனம் தெரியுங்களா? இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். என் செய்கைகள். ஆமென். எப்போது ஆண்டவர் சொல்லுவேன், அப்பா இந்த வாய் ஒரு நாள் அழியும் இல்லவா ஆண்டவரே, அதற்கு முன்பாக இதை பயன்படுத்தி விடுங்கப்பா. ஹல்லேலூயா.